ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் அளவுகள் எல்லாம் கரெக்டாக போடுங்க. ரொம்பவே குழம்பு டேஸ்டியாக சூப்பராக வரும். கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், அப்புறம் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கினதும் அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகு வந்து ஒரு 12 குறுமிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேங்காயில் வந்து ஒரு மூடி தேங்காயில் 1/4 வாசியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போனதும் அதில் வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு நல்லா கெட்டியாக வர்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பு நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கருவாடு குழம்பு தாளிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொன்னிறமானதும் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த காயை நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பெல்லாம் நல்லா காயில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஓட்டிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஓட்டிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆனோடனையும் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து மாங்காய், முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு. காய் நல்லா வெந்தது. எலுமிச்சங்காயில் பாதி எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகணும். கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா சூப்பரான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலையை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.